வணக்கம்ங்க. என் பேர் சகன்குமாருங்க. காட்டம்பட்டி ஊராட்சியில மசக்கானம்புது என்கிற ஊர்ல இருக்கிறோங்க. தொழில் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கொஞ்சம் பூமியெல்லாம் வாங்கி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அது இல்லாம டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்கறது, பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்கறதும் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அந்த ஆபீஸ் ஒர்க் பாக்குறதுனாலங்க இங்க தோட்டத்துல விவசாயத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுனால இங்க தோட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கரால தென்னையுமே பாக்கு போட்டுருக்கோம். ஊடு பயிரா கொஞ்சம் வாழையும் கொஞ்சம் போட்டுருக்கிறோங்க. அதுல தண்ணி பாய்க்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமங்க. அங்கிருந்து வந்து ஆபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு தண்ணியும் பாய்க்கணும்னா கொஞ்சம் சிரமமா இருக்குதுங்க. தெரிஞ்சு கொடுத்து வந்துருந்தாருங்க. அப்புறம் அவரே சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க ஆட்டோமேஷன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சௌரியமா இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் அது மாதிரி அக்ரி இண்டெக்ஸ்ன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இவங்க ஸ்கை ஆட்டோமேஷன் வால் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறத போய் பார்த்தோம்ங்க. கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு அவங்க பார்த்ததுல எங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருந்தது. சரி கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணோம்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியும் பார்த்து மறுபடி கொண்டு வந்து பார்த்ததுல கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லா சௌரியமா இருக்குங்க. இது கொஞ்சம் ஈஸியா இருக்குது. எங்களுக்கு தண்ணி வாய்க்கிறதுல எந்த தொந்தரவும் இல்லை. இப்போ மறுபடியும் தண்ணி வாய்க்கிறதுல கொஞ்சம் வால்வுல எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோங்க. இப்போ டோட்டலாக பார்க்கையில தண்ணி 40 மட்டும் ஒரு வால்வு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தண்ணி வாய்க்கிறது சிரமம் இல்லை. நம்ம மொபைல்லேயே ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ போடுறதா இருந்தாலும் எல்லாரும் போடலாம், ஒன்றும் தப்பு வராது. ஸ்கை ஆட்டோமேஷன் போடுற அளவு சர்வீஸோ மற்றொன்னா எல்லாம் திருப்திகரமாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 HP ஒரு போர் வச்சிருக்கிறோங்க. போர்லேருந்து தொட்டிக்கு தண்ணி போகுதுங்க. இந்த தொட்டியிலேருந்து தான் நாங்கள் ட்ரிப்புக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். போருக்கு ஒரு மொபைல் ஸ்டார்டர் வச்சுக்கிறோங்க. அது இல்லாமல் தொட்டிக்கும் ஒரு மொபைல் ஸ்டார்டர் வச்சுக்கிறோங்க. அந்த மொபைல் ஸ்டார்டர் மூலமாக தான் உங்களுக்கு வால்வ் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்குது. அது மூலமாக தான் தண்ணி பாய்க்கிறோம். அது 5 HP மோட்டர் தான் வச்சுருக்கிறோம். போரும் 5 HP தானுங்க. கிணத்துக்கும் தொட்டிக்கும் 5 HP மோட்டர் வச்சு தான் சப்ளை ஆகிட்டு இருக்குதுங்க. வால்வு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் 6 வால்வ் ஃபிக்ஸ் பண்ணோம்ங்க. 6 வால்வுக்கு ஒரு வால்வுக்கு 1 ஹவர்னு சொல்லி 60 நிமிஷம் ஃபிக்ஸ் பண்ணோம்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் தண்ணி பாய்க்கலாமுங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு 60 நிமிஷம் ஒவ்வொரு வால்வுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம்ங்க. அது போதுமானதாக இருந்ததுங்க. இருந்தாலும் இப்போ ஊடுவேர பாக்கும் போட்டுக்கிறதுனால மறுபடியும் ஒரு ட்ரிப் கனெக்ஷன் ஒரு ஓஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால மறுபடியும் ஒரு 3 வால்வ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அது ஒவ்வொரு வால்வுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணால் போதுமானதாக இருக்குங்க. ஸ்கை ஆட்டோமேஷன்லிங்க இது வரைக்கும் நாங்கள் போடுறதுல பெரிய ப்ராப்ளம் எதுவும் வந்தது இல்லைங்க. ஒரு டைம் மட்டும் எங்களுக்கு பைப் ஒன்று உடஞ்சி ஸ்டார்டர் மேலேயுமே அங்கே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் மேலேயும் நனைஞ்சு ஒரு டைம் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் சேஞ்ச் பண்ணோம். அது உடனே கான்டாக்ட் பண்ண கொண்டு வர சொன்னாங்க. அதை ஸ்டார்டர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணோம். அது தண்ணியில் நனைஞ்சதுனால போயிடுச்சு. மற்றபடி டெக்னிக்கல் பிரச்சனை எதுவும் வந்ததில்லை. ஏதாவது ஓவர்லோடு பிரச்சனை, ஆன் பண்ணணும்னா ஆஃப் ஆகுது, அந்த மாதிரி இதுனா ஃபோனில் கான்டாக்ட் பண்ணோம்னா அங்கிருந்து அதை சரி பண்ணி கொடுத்துறாரு. பெரிய ப்ராப்ளம் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. அப்படியே வந்தாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணோம்னா உடனே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல அதை சால்வ் பண்ணி கொடுத்துறாங்க. அதனால இந்த தொந்தரவு இல்லைங்க. டெக்னிக்கல் ப்ராப்ளம் பெருசாக இல்லைங்க. இது வரைக்கும் லைஃப் ஸ்கை ஆட்டோமேஷன் வந்துங்க இது வரைக்கும் நான் போட்டதில்லை, எந்த தொந்தரவும் இல்லைங்க. இது அதனால இதை நம்பி நான் அடுத்தவங்க யாருக்கு வேணாலும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். 100% நாங்கள் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க போடலாம், பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு பெரிய ஒர்க்கு ஃப்ரீ ஆகிக்கலாம். தண்ணி பாய்க்கிறத பொறுத்தவரை நம்ம மைண்ட்லேயே வச்சுக்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு மைண்ட் ஃப்ரீ ஆகிக்கலாம். யார் வேணாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.